பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தையோட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 128வது அதிகாரம் 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, உன்னுடைய கையிலுடைய பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உனக்கு பாக்கியமும் நன்மையை தான் உண்டாயிருக்கும்னு சொல்றாரு. சரிப்பா, கையின் பிரயாசம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ, இன்னைக்கு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, வாழ்க்கையில முன்னேறணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்களோ, லைஃப்ல ஒரு சக்சஸ் அடையணும்னு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்க மகனே மகளே, உன் வாழ்க்கையில உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, நீ ஆசீர்வாதமா இருப்ப, உனக்கு பாக்கிய நன்மை தான் உண்டா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க. இன்னைக்கு நம்ம நிறைய ப்ரேயர் பண்றோம், நிறைய செபிக்கிறோம், நிறைய உபவாசம் இருக்கிறோம். ஆனா நம்ம உழைக்க மாட்டோங்க. நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தை, நம்ம ஆசைப்படுற காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம அதுக்காக உழைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க. எனக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் வீட்லயே இருப்பேன், நான் ஆசைப்பட்டுதான் நடக்கும், கர்த்தர் எனக்காக செய்வார் அப்படின்னா நம்மளும் உழைச்சாதானங்க கர்த்தர் செய்வாரு. நான் யாரெல்லாம் லைஃப்ல உழைச்சிக்கிட்டே இருக்காங்களோ, கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்களோ, அவங்களுக்குலாம் கர்த்தர் நிச்சயமாவே செய்வார். தான் சொல்றாரு, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, எல்லா